மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சூலூர் பஸ் ஸ்டாண்டில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி தலைமை வகித்தார். சூலூர் சட்டமன்றத்திற்கான இந்த இயக்கம் தொடக்க விழா தான் இந்த விழாவாகும். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மூன்றாவது மொழி படிக்கக்கூடிய உரிமையை மாநில அரசு தடுக்கக்கூடாது என்பதுதான். ஏன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளும் பெற்றோர்களும் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய அனைத்து குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களை அவங்களே நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைய 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த விதமான உரிமையும் இல்லை. அவங்க அப்படி 3வது மொழி தேவையில்லைன்னு சொன்னால் முதல்ல அவங்க குழந்தைகள் எல்லாம் இருமொழி கல்வி கட்டத்திலிருந்து சேர்த்துட்டு அவங்க குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலேருந்து வெளியே எடுக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய 3 மொழி பள்ளிக்கூடங்களை மூடட்டு. அவங்க நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, மத்திய அரசு திட்டம் தான் 3 மொழி, அதனால தான் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு. ஏன் மாநில அரசு திட்டம் 2 மொழி தானே? நீங்கள் இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துங்க, அதை மூடிடுங்க. யார் நடத்த சொல்கிறாங்க? நீங்கள் மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டீங்க, ஆனால் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துவீங்க. அதில் ஆங்கிலத்தில் பேசலினா குழந்தை கட்டணம் போடுவீங்க, தமிழில் பேசுனா கட்டணம் போடுவீங்க, ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லுவீங்க. இது எந்த விதமான நியாயமாகும்? ஆகவே இது இவங்க அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியல் சதியை முறியடிப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கமானது நடத்துகிறோம். இதில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, 3வது மொழி திணிப்பு என்பது எங்குமே இல்லை. அறிவியல் பூர்வமாக உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை அந்த பருவத்தில் 4 அல்லது 5 மொழிகளை கூட சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க? அந்த 3வது மொழி மத்திய அரசு சொல்லக்கூடிய மொழி அல்ல. மாநில அரசும் கூட அது என்ன படிக்கணும்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம். இப்போ கோயம்புத்தூர் டவுனில் மலையாளம் பேசுகிறவங்க அதிகமாக இருந்ததுன்னா மலையாளத்தை விரும்பலாம், தெலுங்கு பேசுகிறவங்க அதிகம் தெலுங்கு 3வது மொழின்னு விரும்பலாம். ஆகவே இதில் எது திணிப்புங்கிறது கிடையாது. பள்ளியில் ஆல்ரெடி 3 மொழி கல்வி இருக்குது. ஆமாம், அதே அரசு பள்ளி தான். ஏன் மற்ற அரசு பள்ளியில் அது விரிவாக்கக்கூடாது? அதுதான் அது வாக்கு வங்கி அரசியல். சிறுபான்மை பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மொழி இருப்பது மட்டுமல்ல, தமிழ் மொழி இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது, தமிழ் மொழி இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது, உருது மட்டுமே சொல்லிக் கொடுத்து ஆங்கிலம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதை எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்கள்? 3 மொழி சிறுபான்மை மக்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க. 2வது, தமிழே இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது, 50க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சென்னை மாநகரில் இருக்குது அரசு மாநகராட்சி நடத்துகிற பள்ளிக்கூடம். ஏன் அதில் தமிழ் கொண்டு வர முடியாதா? ஆகவே நீங்கள் தினசரி அறிக்கை விடுவதனாலோ இந்த மாதிரி கூட்டங்கள் போடுவதனாலோ ட்விட்டரில் போடுறதுனால பிரச்சனை பெரிய தலைவர்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அது மிகுந்த தப்பு. நீட் இயக்கத்தில் எப்படி இந்த நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லி ஏமாந்தீங்களோ அதே மாதிரி இதில் பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக தான் அல்வா கொடுத்துட்டு இருக்குது. எத்தனை வருஷமா? 58 வருஷமாக அல்வா கொடுக்குறாங்க. தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்களே, இவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லுங்கள். 58 வருஷம் ஆயும் கூட தமிழை ஒரு மொழியாக, பாடமொழியாக இவர்களால் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வர முடிந்ததா? ஏன் ஸ்டாலினுக்கு திராணி இல்லையா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு? இவர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை கேள்வி கேட்கிறவரு. மாநில அரசு உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. தமிழ் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆணை போட முடியாதா? பல மாநிலங்கள் இருக்குது. இப்போ தெலுங்கானாவில் அண்மையில் போட்டிருக்காங்க எல்லாரும் தமிழ் படிக்கணும், நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்கள் தமிழ் கோஷம்ங்கிறது வெறும் போலித்தனமான கோஷம். நீங்கள் அரசியலுக்காக இதை செய்கிறீங்க. இதை முறியடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் 1 கோடிக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை வாங்கி மக்களினுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத நாங்கள் அவசியமாக சொல்லுவோம்.